டோனி டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? பாஸ்ங்கிற பாஸ்கரன் திரைப்படத்தினுடைய டீம் இங்க பேட்டி கொடுத்தப்போ படத்தினுடைய டைரக்டர் ராஜேஷ் சார் நியூ இயர் அப்போ டபுள் கால் ஷீட்டை வேலை பார்த்ததா சொல்லியிருந்தாரு. டபுள் கால் ஷீட்னா என்ன, அண்ட் டபுள் கால் ஷீட்டுக்கும் சிங்கிள் கால் ஷீட்டுக்கும் இருக்க வித்தியாசம் என்னன்னு கனடால இருந்து பிரசன்னா கேட்டிருக்காங்க. பாஸ்கர பாஸ்கரன் திரைப்பட பேட்டியிலே எம் ராஜேஷ் குறிப்பிட வந்தது டபுள் பேட்டா அப்படின்றது. ஆனால் அவர் குறிப்பிட்டது டபுள் கால் ஷீட் அப்படின்றது. புத்தாண்டு அன்றைக்கு வேலை செஞ்சோம்னா தொழிலாளர்களுக்கெல்லாம் 2 பேட்டா கொடுக்கணும், அதை தான் அவர் சொல்ல வந்தார். தவறாக டபுள் கால் ஷீட் என்று சொல்லிவிட்டார், அவ்வளவுதான். பிரபல வாரிசு இசையமைப்பாளரான கார்த்திக் ராஜா சார் பல ஹிட் பாடல்களை கொடுத்திருந்தாலும் அவர் பிரபலமாகாம போனதுக்கான காரணம் என்னன்னு அரந்தையிலிருந்து சேகர் செந்தில் கேட்டிருக்காங்க. சினிமா உலகத்தில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலேயே ஒருத்தர் முன்னுக்கு வரணும்னா உழைப்பு, திறமை இது மட்டும் இருந்தால் போதாது, அதிர்ஷ்டமும் வேணும் அப்படின்னு பல பெரியவங்க சொல்கிறாங்களே, அதில் உண்மை இருக்குதான் போல் இருக்கு. தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு சார் நடிகர் விக்ரம் பிரபு வச்சு தயாரிச்ச அரிமா நம்பி, 60 வயது மாநிலம், துப்பாக்கி முனை இந்த 3 திரைப்படங்கள்ல எந்த திரைப்படம் அதிக நாள் ஓடி லாபம் கொடுத்த படம் அண்ட் 3 திரைப்படங்களுமே வெற்றி படமா அமைஞ்சுதான்னு கள்ளக்குறிச்சியிலிருந்து தவமணி கேட்டிருக்காங்க. விக்ரம் பிரபுடைய நடிப்பிலே தானு தயாரித்த அரிமா நம்பி, துப்பாக்கி முனை, 60 வயது மாநிலம் ஆகிய 3 படங்களில் ஓரளவுக்கு ஓடிய படம் அப்படின்னு சொன்னால் அரிமா நம்பி படத்தை சொல்லலாம். மொத்தத்தில் சொல்லணும்னா இந்த 3 படமே பெரிய வெற்றி படங்களாக அவருக்கு அமையலை. எம்புரான் படத்துல இருந்து லைக்கா நிறுவனம் வெளியேறிடுச்சு. படம் வெளியிடுற நேரத்தில் ஏற்பட்ட சிக்கல்ல இருந்து அந்த படத்தை காப்பாத்துறதுக்காக கோகுலம் கோபாலன் சார் படத்தை எடுத்து வெளியிட்டு உதவி பண்ணிட்டாரு. ஆனா லைக்கா நிறுவனம் பண்ணது சரியா, இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு விருகம்பாக்கம்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. லைக்கா நிறுவனம் செய்தது சரியா தவறா என்ற விவாதத்துக்கு இடமில்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு முடிவை அவர் செயல்படுத்தினார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் காலத்தினுடைய சூழல் அப்படி அமைந்திருந்தது. அதனால் அந்த காலகட்டத்தில் அப்படி தான் அவங்களால செயல்பட முடிந்தது. கமல்ஹாசன் சாரனுடைய 200வது திரைப்படம் என்னன்னு சென்னையிலேருந்து ஹரிஹரன் கேட்டிருக்காங்க. தன்னுடைய 200வது திரைப்படம் எது அப்படின்றத பற்றி இன்னும் கமல்ஹாசன் முடிவெடுத்ததாக தெரியல. இயக்குனர் ரவிசங்கர் சார் டைரக்ஷன்ல நடிகர் மனோஜ் பாரதிராஜா நடிச்ச வருஷம் எல்லாம் வசந்தம் திரைப்படம் வெற்றி படமா அமைஞ்சுதான்னு பட்டுக்கோட்டையிலிருந்து பிரபாகரன் கேட்டிருக்காங்க. மறைந்த இயக்குனர் ரவிசங்கருடைய இயக்கத்திலே மனோஜ் நடித்திருந்த வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்குலேயும் அந்த படம் வெற்றி படம். இசையமைப்பாளர் சந்திரபோஸ் கமல்ஹாசன் சாரனுடைய திரைப்படங்களுக்கு இசையமைச்சிருக்காரா? அப்படி இசையமைச்சிருந்தாருன்னா என்னென்ன திரைப்படங்களுக்குன்னு சொல்ல முடியுமான்னு போரூர்ல இருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. ரஜினி படத்துக்கு இசையமைக்கக்கூடிய வாய்ப்பு சந்திரபோஸுக்கு கிடைத்தது. ஆனால் கமல்ஹாசனுடைய படத்துக்கு இசையமைக்கக்கூடிய வாய்ப்பு சந்திரபோஸுக்கு அமையலை. நடிகர் ராம்கியினுடைய புத்தம் புது பூவே படத்தினுடைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப அருமையாகவும் மெலோடியஸாகவும் இருக்கு. அந்த படம் கம்ப்ளீட்டான திரைப்படமா அல்லது இன்கம்ப்ளீட்டா விட்ட திரைப்படமா? அந்த திரைப்படத்தினுடைய பாடல்களுடைய வீடியோக்களை எங்கேயாவது பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. ராம்கியினுடைய நடிப்பிலே உருவாகியிருந்த புத்தம் புது பூவே திரைப்படம் 1997ஆம் ஆண்டிலேயே வெளியாகிவிட்டது. அந்த படத்தினுடைய பாடல்கள் ஒரு சில யூடியூப்ல இருக்கு. இசைஞானி இளையராஜா சார் எந்த இயக்குனருடைய அதிக திரைப்படங்களை ஒர்க் பண்ணியிருக்காருன்னு யூஎஸ்ல இருந்து சூர்யா கேட்டிருக்காங்க. இளையராஜா மிக அதிகமான திரைப்படங்களை இணைந்து பணியாற்றிய இயக்குனர்னா அது அவருடைய இளவலான கங்கை அமரன் தான். நடிகர் மோகன்லால் சார் இந்தியாவின் தலை சிறந்த நடிகர்கள்ல ஒருவர். ஆனா அவர் எம்புரான் திரைப்படத்துக்காக எல்லா ஊர்களுக்குமே பயணம் பண்ணியிருக்காரு அண்ட் வலைதளங்கள்ல பல சேனல்களுக்கு பேட்டியும் கொடுத்து தன்னுடைய படத்தை ப்ரமோட் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி எல்லா தமிழ் கதாநாயகர்களும் தன்னுடைய பெரிய பட்ஜெட் படங்களை இப்படி ப்ரமோட் பண்ணுவாங்களான்னு சுரேஷ் ராமநாதன் கேட்டிருக்காங்க. இன்றைக்கு இந்தியாவில் உள்ள எல்லா முக்கியமான கதாநாயகர்களும் தங்களுடைய படங்களுடைய ப்ரமோஷனுக்காக எல்லா ஊர்களுக்கும் செல்வதை வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா ஊர்களுக்கு மட்டும் இல்லை, பல வெளிநாடுகளுக்கு கூட பயணம் செய்கிறார்கள். கேரள அரசு சார்பா ஓடிடி தொடங்கப்படும்னு 2022ஆம் ஆண்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த ஓடிடியை அவங்க தொடங்கிட்டாங்களா? அதை பத்தின தகவல்கள் இருந்தால் ஷேர் பண்ண முடியுமான்னு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. கேரள அரசு தான் அரசின் சார்பிலே ஓடிடி நிறுவனம் ஒன்றை தொடங்க போவதாக முதல்ல அறிவித்தது. ஆனால் இன்னும் அது தொடங்கப்பட்டதாக தெரியல. சித்ரா ராமு சாரனுடைய சிறப்பு திறன்கள் அந்த தனித்துவம் பற்றி சொல்ல முடியுமான்னு சென்னையிலிருந்து வேல் கேட்டிருக்காங்க. சித்ரா ராமுடைய தனித்துவம்னா எந்த ஒரு வேலையை எடுத்துக்கொண்டாலும் அந்த வேலையை முழு ஃபோக்கஸோடு அவர் செய்வார். அதே மாதிரி கூடுமான வரைக்கும் 99% உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார். சினிமா உலகத்தை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே உண்மைக்கு அவ்வளோ வேலை இல்லை. அப்படிப்பட்ட சினிமா உலகில் இப்படிப்பட்ட ஒரு தன்மையோடு அவர் வாழ்ந்தார் என்பதுதான் மிகப்பெரிய விஷயம். வீரதீர சூரன் திரைப்படத்துக்கு என்ன பிரச்சனை, எதனால தாமதமா வெளியாச்சு அண்ட் படத்துக்கும் மிக்சட் ரிவ்யூஸ் வந்திருக்கு. உண்மையாவே படம் எப்படி இருக்கு, படத்தை நீங்க பார்த்துட்டீங்களான்னு அம்பத்தூர்ல இருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. பொருளாதார ரீதியாக அந்த படத்தினுடைய விநியோகத்திற்கும் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கும் இடையே சில பிரச்சனைகள் இருந்தன. அந்த பிரச்சனைகள் படத்தினுடைய வெளியீட்டுக்கு முதல் நாள் வரை தீர்க்கப்படாமல் இருந்ததுனால தான் அந்த படம் குறிப்பிட்ட மாதிரி 27ஆம் தேதி அன்று காலையிலே வெளியாக முடியல.
அன்று மத்தியானம் தான் அந்த பிரச்சனைகளெல்லாம் அந்த தயாரிப்பாளர் அந்த விநியோகஸ்தரிடம் பேசி சுமூகமாக தீர்த்தார். அதன் காரணமாக தான் அன்று மாலை 4 மணிக்கு அந்த படம் திரையிடப்பட்டது. வீரதீர சூரன் திரைப்படத்தை நான் இன்னும் பார்க்கல. ஆனால் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல விமர்சனங்களை இந்த படம் பெற்றுக்கொண்டிருக்கிறது. விக்ரமை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு கம்பேக் படமாக அமையும் அப்படின்னு தான் எல்லா ரசிகர்களும் சொல்கிறாங்க. மனோஜ் பாரதிராஜா சாருக்கு அப்படி என்னதான் சார் ஆச்சு? எதனால் இந்த திடீர் மரணம்? அண்ட் பாரதிராஜா சாரினுடைய மனநிலை இப்போ எப்படி இருக்குன்னு திருச்சியிலேருந்து மனோஜ் கேட்டிருக்காங்க. மனோஜ் பாரதிராஜாவுக்கு உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது உண்மைதான். இந்த அறுவை சிகிச்சை நிச்சயமாக அவரை காப்பாற்றி விடும் அப்படின்னு தான் எல்லோருமே நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் காலம் எல்லோரையும் ஏமாற்றி விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். மகனை பிரிந்த சோகத்திலிருந்து அவ்வளவு எளிதில் பாரதி ராஜாவால் எப்படி மீண்டு வர முடியும் சொல்லுங்கள்? இயக்குனர் சுந்தர் சி சார் இனிமேல் வடிவேலு சார் கூட மட்டும் தான் டிராவல் பண்ணுவாரா, அல்லது ஒரு படத்துக்கு ஒவ்வொரு காமெடியன்ஸ் கூட டிராவல் பண்ணுவாரான்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. சுந்தரை பொறுத்த வரைக்கும் அடுத்த படத்தில் யாரோடு நம்ம பயணிக்கலாம் அப்படின்லாம் முன்கூட்டி அவர் முடிவெடுக்க மாட்டார். அவருடைய படத்துடைய கதை தான் அதை முடிவு செய்யும். தமிழ் திரைப்படங்கள்ல முதலா இரட்டை வேடத்துல நடிச்ச நடிகர் யாருன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலேயே முதலாக இரட்டை வேடத்தில் நடித்த நடிகர்னா அது பி.யு. சின்னப்பா. 1940ஆம் ஆண்டிலே வெளியான உத்தமபுத்திரன் திரைப்படத்திலே இரட்டை வேடத்தில் நடித்திருந்தார் பி.யு. சின்னப்பா. சார், ஓடிடியில் இப்போ சீரியல்ஸ் அண்ட் ரியாலிட்டி ஷோஸ் கூட வந்துருச்சு. ஸோ ஓடிடியினுடைய வரவுனால அதிக பாதிப்பு சின்ன திரைக்கா அல்லது பெரிய திரைக்கான்னு ஹரிகுமார் லக்ஷ்மணன் பெல்ஜியம்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓடிடியின் வரவாலும் ஓடிடியிலே வெளியாகின்ற இது போன்ற நிகழ்ச்சிகளாலும் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதுன்னா அது தொலைக்காட்சி தான். இப்போதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலான ரசிகர்கள் தங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சிகளை டெலிஃபோனில் தான் பார்க்குறாங்களே தவிர தொலைக்காட்சியில் பார்க்கறதில்லை. ஓடிடி நிறுவனங்கள் இது போன்ற நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புறதுனால பெரிய திரைக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படாது, சின்ன திரைக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படாது. எப்படி இப்போ பெரிய திரையிலும் சின்ன திரையிலும் ரசிகர்கள் தங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அது மாதிரி ஓடிடியிலும் பார்க்க தொடங்குவார்கள். ஓடிடி இன்னொரு பிளாட்ஃபார்மாக அமையும், அவ்வளவுதான். அடுத்து இன்று ஒரு தகவல். மைசூரில் இசைக்கச்சேரி ஒன்றை நடத்துவதற்காக தன்னுடைய நண்பரோடு காரிலே மைசூருக்கு போய் கொண்டிருந்தார் பி.பி. சீனிவாஸ். வழியில் மிகப்பெரிய விபத்தை அந்த கார் சந்தித்தது. அதன் காரணமாக பி.பி. சீனிவாஸுக்கும் சரி அவருடைய நண்பருக்கும் சரி பலத்த காயம். அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவரை ஒரு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். இவங்களை பரிசோதித்து பார்த்த மருத்துவர் காயம் ரொம்ப பலமாக இருக்குது, அதனால் சிகிச்சைக்கு சில மணி நேரங்கள் தேவைப்படும் என்று பி.பி. சீனிவாசிடம் சொன்னார். அப்போ பேசும் நிலைமையிலே இருந்த பி.பி. சீனிவாஸ் அடுத்த 1 மணி நேரத்தில் நான் மைசூரில் கச்சேரியில் பாடியாகணும் என்று அந்த மருத்துவரிடம் தெரிவித்தார். உங்கள் உயிர் முக்கியமா இல்லை பாட்டு கச்சேரி நடத்துறது முக்கியமா என்று பி.பி. சீனிவாசன் அந்த டாக்டர் கேட்டபோது, என்னுடைய ரசிகர்கள் என்னுடைய பாட்டு கச்சேரிக்காக காத்துட்ருப்பாங்க, அவங்கள ஏமாற்ற நான் விரும்பலை, என் உயிரை விட எனக்கு முக்கியம் அந்த பாட்டு கச்சேரி தான் என்றார் பி.பி. சீனிவாஸ். அவர் இப்படி சொன்ன உடனே மிகப்பெரிய ஆச்சரியமடைந்த அந்த டாக்டர் உடனடியாக பி.பி. சீனிவாசை குணப்படுத்த தொடங்கினார். எவ்வளவு சீக்கிரம் அவருடைய காயத்துக்கு மருந்திட முடியுமோ இட்டு அவரை அந்த கச்சேரியிலே கலந்து கொள்வதற்காக அனுப்பி வைத்தார். சரியாக 1 மணி நேரத்தில் பி.பி. சீனிவாஸ் அந்த இசைக்கச்சேரியுடைய மேடையிலே இருந்தார். ஜீவகந்தா தொட்டது கர்த்தவ்யா என்ற பாடலை பி.பி. சீனிவாஸ் பாட ஆரம்பித்த போது அந்த அரங்கிலே இருந்த அத்தனை பேரும் எழுந்து நின்று கைத்தட்டி அவரை உற்சாகப்படுத்தினார். அந்த உற்சாகமான கைத்தட்டல்களால் என் உடம்புல அந்த வலி எங்கே போச்சுன்னே எனக்கு தெரியல என்று ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் பின்னணி பாடகரான பி.பி. சீனிவாஸ். எம்ஜிஆர் எப்படி பழகுவார் உங்ககிட்ட? அவரை பாடி இறங்கின மனுஷு உலகத்தில் எவனுமே கிடையாது. இங்கே அடிபட்டு போச்சுன்னா அவர் இருந்தாருன்னா பானியில் உங்க மேலே கோவிச்சிக்கலையா? குரூப்பில் இருந்து தூக்குறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டான். அது ஒன்றும் நடக்காது. எம்ஜிஆருக்கு உங்களுக்கும் எப்போ முதலாக ஒரு அட்டாச்மெண்ட் வந்தது? அதிகமாக அட்டாச் பண்ணது நீர் நெருப்பு தான். அதில் தான். அது என்ன காரணம்னா, பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.